அப்போ நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தண்ணி வசதி கூட இருக்காது, பீச்சில் இருந்தால் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்போ அண்ணி வரும்போது 3 குடம் தலையில தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இப்போ நினைச்சா எனக்கு கண்ணு கலங்கும். எங்க 5 பேருக்கும் அவங்க தான் எங்களுக்கு தாயா இருந்து. அம்மாவும் இருந்தாங்க, அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க போய் தான் வியாபாரம் பண்ணி தான் எங்களை காப்பாத்தினாங்க. நீ தானே வீட்டுக்கு பெரிய மருமக, நீ எதனா வேண்டிக்கோ உங்க மச்சனுக்கு கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகணுன்ட்டு. அப்புறம் நான் திருப்பதிக்கெல்லாம் போவேன், அடிக்கும் வருஷம் புரட்டாசிமா போவேன். அப்போ வேண்டிக்கணும், ஐயா என்னுடைய மாங்கல்யம், என் மச்சனுக்கு மாங்கல்யம் கிடைச்சது, என்னுடைய மாங்கல்யம் செலுத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கணும். வந்து இப்போ அவருக்கு 2 பையனும் வந்திருக்கிறான். அழுதுட்டத்துல நேரங்கள யாருன்னா அம்மா செய்யலாம், ஆனா அம்மா வந்து நம்மளை பெத்தாங்க, அவங்க செய்யலாம். எங்கேயோ பிறந்து யாருடைய ரத்தத்தை வச்சுட்டு இருந்துட்டு அண்ணனை கல்யாணம் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் 5 பேர் அரவணைக்கிறது வந்து அது கடவுளோட ஒரு மேல்படியாக தான் நான் பார்த்துக்கேன். இன்னி வரைக்கும் நான் போனேன்னா எங்க அண்ணன் காலைல விழாம நான் வெளியே வரவே மாட்டேன் சார்.